சோறு போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா சென்சார் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கோர்ட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் இழுத்தடிக்கவே படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரும், அதுக்கு அடுத்த வாரம் வரும், குடியரசு தினத்துக்கு வந்துடும். இப்படி ரசிகர்கள் எதிர்பார்த்து கடைசியில் ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதமே வந்துடுச்சு. இன்னமும் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க, நான் சொல்கிறது நம்ம தளபதியுடைய ஜனநாயகன் படத்துடைய அந்த பட ரிலீஸ் பிரச்சனையை பற்றி தான். இந்நேரம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக ஒரு ஹோப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஹைகோர்ட்டில் இருக்கிற 2 ஜட்ஜஸ் இருக்கிற டிவிஷன் பெஞ்சில் தீர்ப்பை வந்து தள்ளி வச்சாங்க. சரி, ஒருவேளை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் எக்ஸ் பக்கத்தில் போயிட்டு என்னென்னமோ போடுறாங்க. டெய்லி ஒரு நியூஸ் போடுறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அது எதுவுமே வந்து நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எல்லா கோட்டையும் அழிங்க, மறுபடியும் முதல்லேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் முதல்ல தீர்ப்பு வழங்கின சிங்கிள் ஜட்ஜ் பிடி ஆஷா அவங்களுடைய பெஞ்சுக்கே இதை அமுச்சு விட்டாங்க. அவங்கள திருப்பி முதல்லேருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் வரவே இல்லை. அந்த கோர்ட்டோடைய அந்த கேஸ் வந்து இன்னும் வந்து ஜட்ஜோடைய பெஞ்சுக்கு வரல. இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், ரிட் பெட்டிஷன் இப்படி வரும் அப்படி வரும், இன்னைக்கு வந்து கேவிஎன் வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கும்பல் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 5ஆம் தேதி ரிலீஸ் 6ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆனால் இது 5ஆம் தேதி ரிலீஸ் 6ஆம் தேதி ரிலீஸ் இல்லை இந்த மாதம் ரிலீஸ் ஆகுமா இல்லை அதுக்கப்புறம் தேர்தலுடைய விதிமுறைகள் வந்துடும், தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட நார்த் இந்தியாலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷன் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் எப்போ வந்து சிபிஐ வந்து விசாரணைக்காக டெல்லி கூப்பிட்டாங்களோ அந்த டெல்லியில் போயிட்டு இவங்களுடைய கட்சிக்காரங்க பண்ண ஒரு வேலை கிட்டத்தட்ட நார்த்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, அடடா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நார்த்தில் இருக்கிற மீடியா பீப்புளும் கவர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது மாற்றம் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா என்னமோ வந்து ரொம்ப ஹைப் கொடுத்து மேலே ஏற்றி விடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் நமக்கு வரதான் செய்யுது. ஏன்னா இந்த படத்துக்கான ஹிந்தி ப்ரமோஷன் பெருசாக வந்து ஜி பண்ணவே இல்லை. ஜி தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜி ஸ்டுடியோஸ் தான் பண்ணுறாங்க. சும்மா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் ப்ரமோஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி வந்து அவர் இந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸில் இந்த டப்பிங் ஆகிறது இடத்துக்கெல்லாம் போய் அவர் ப்ரமோஷன் பண்ணுறதா வந்து நம்ம பார்த்ததே கிடையாது எந்த ஒரு இதுலேயும். தமிழ்நாட்டில் ஆடியோ ரிலீஸ் வைப்பாங்க, அங்கே மட்டும்தான் வந்து அவர் பேசுவார். மற்றபடி இந்த படத்துடைய ப்ரமோஷன் ஒர்க்லாம் அந்த ப்ரொடியூசர்ஸும் அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூவும் தான் போயிட்டு அங்கங்கே போயிட்டு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு வாடிக்கையாக இருக்கும். அவராக வந்து மெனக்கெட்டு போய் வந்து நார்த் இந்தியாவில் போய் உட்காந்துக்கிட்டு தேக்கோ மேரா பிக்சர் தேக்கோ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஆனால் அவரே வந்து பேசலைனாலும் இந்த படம் வந்து இன்னைக்கு நார்த் இந்தியாவில் சென்சேஷன் ஆகிடுச்சு. அண்டு அதுக்கு மேலே என்டிடிவியில் இருக்கிறவங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அவரை வந்து ஆஃப்லைனில் கேள்வி கேட்டோம், அவர் இதெல்லாம் பதில் சொன்னார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு போட இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சென்சேஷன் ஆகி போய்கிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. அண்ட் இந்த படத்துடைய அந்த சிங்கிள் ஜட்ஜோடைய கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ரிட் பெட்டிஷன் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே இந்த விஷயம் லிஸ்ட் ஆகலை. ஸோ நாளைக்கு லிஸ்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் தான் நமக்கு தெரியும். அப்படியே லிஸ்ட் ஆனாலும் ஆல்ரெடி கேவிஎன் வாபஸ் வாங்குற ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு சிபிஎஃப்சி முன்கூட்டியே ஒரு கேவியட் மனுவை வந்து போட்டிருக்காங்க. கேவியட் மனுனா எங்களை கேட்காம இந்த வழக்கில் எந்த ஒரு முடிவையும் தீர்ப்பையும் நீதிபதிகள் வழங்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த கேவியட் மனுவுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்க ஏன் கேவியட் மனு போட்டாங்க? ஒருவேளை சிங்கிள் ஜட்ஜோடைய கேஸ் வரதுக்கு முன்னாடியே இவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து எங்களுக்கு அங்கே நியாயம் கிடைக்கல, சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜிக்கிட்டே திருப்பி அமைச்சிட்டாங்க, நீங்களே வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த
அங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா அதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னா சிபிஎஃப்சியை கூப்பிட்டு அவங்க தரப்பில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த வழக்கையே வந்து கன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கேவியட் மனு. ஸோ அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்களே தவிர கேவியை நாங்கள் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்கலை. இப்போதைக்கு பேக் எண்டில் கேவிஎன் வந்து மெயில்ஸ் மூலமாக வந்து ஆல்ரெடி சிபிஎஃப்சி கிட்ட பேசி ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படம் போய் ரிவைசிங் கமிட்டி அமைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. சொல்ல முடியாது, திடீர்னு வந்து கேவிஎன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டில் வந்து எதுவுமே நடக்காமையே டைரெக்டாக வந்து வி காட் த சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு போஸ்டரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கான பணிகளை வந்து இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொன்று, ஆல்ரெடி அவங்க கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அதை வந்து ஜஸ்ட் நம்ம சிங்கிள் டிவிஷன் பெஞ்சோடைய ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்குறதுக்காக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாய் வார்த்தையில் சொல்லிட்டாலும் முடிஞ்சு போயிடும் அந்த விஷயம். ஸோ அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த படம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே தேர்தல் தேதி வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ தேர்தல் ஆணையம் அதை எப்போ அறிவிப்பாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மந்த் எண்டில் இருக்கலாம், இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கலாம், செகண்ட் வீக்கில் இருக்கலாம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கோட் ஆஃப் கண்டக்ட், எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுச்சு அப்படின்னா இந்த படத்தை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ரூலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி தடைகளை தகர்த்து வரப்போகுதா, இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வெளியாக போகுதா, டைட்டில் கார்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தளபதி வெறியர்கள் கிட்டத்தட்ட தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே வந்து வேற மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாமையே ஒரு கூட்டம் இந்த சோஷியல் மீடியாவை நம்பி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்ல விரும்புகிற ஒன்றே ஒன்று தான், உண்மை அப்படிங்கிறது எதுவுமே இப்போதைக்கு நிலையானது கிடையாது. சோஷியல் மீடியாவில் உலாவர எதுவுமே வந்து உண்மை அப்படிங்கிறத நீங்கள் நம்பிடாதீங்க. 90% கிட்ட அது எல்லாமே வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயந்தான் அப்படின்றத நான் சொல்லுவேன். உண்மை என்னங்கிறது உண்மையிலேயே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸே அவங்களாம் முன் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் சென்சார் வாங்கிட்டோம், இன்றைக்கி தான் ரிலீஸ் அப்படின்னு அவங்க என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அதுதான் ஒரு உண்மை. அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக மக்களை வந்து ஏதாவது பண்ணுறதுக்காக என்னென்ன வேணாலும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி தான், அவங்க என்றைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் உண்மையிலே ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ வேறு என்ன, மேற்கொண்டு என் சேனலோட எல்லா விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.